ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸில் ஃபெடரல் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பப்ளிக் ரெவென்யூன்னு ஒரு விஷயம் பார்த்துருக்குறோம். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது பொது செலவு, இது பொது வருவாய், இது பொது செலவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு பப்ளிக் டெப்ட், பொது கடன் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் நம்ம பட்ஜெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. என்னென்ன மாதிரியான வகைகள் எல்லாம் நம்மளோட பட்ஜெட் இருக்குது, அது எவ்வாறு அது ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டைமிங் என்ன, எப்படி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அதில் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நாம் அதில் பார்த்துருந்துருப்போம் இல்லைங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஃபினான்ஷியல் இயர், அப்கமிங் வரக்கூடிய ஃபினான்ஷியல் இயருக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் செய்வோம் அப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரி 2022 to 2023க்கான பட்ஜெட் தான் நமக்கு 1 February 2002 அன்னைக்கு தாக்கல் பண்ணாங்க சரிங்களா. அப்போ இதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெறுகிறது. நிதி சார்ந்த நிர்வாகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம கூட்டாட்சி நிதி அல்லது கூட்டமைப்பு நிதி அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, ஃபெடரல் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபெடரல் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் இது அரசுக்கான வருவாய்ங்க. அதாவது இந்த கூட்டாட்சி நிதி அப்படிங்கிற ஒரு விஷயமுமே நமக்கு எதை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள வளங்கள் முழுவதுமாக என்ன பண்ணப்படணும், ஒதுக்கீடு குறித்து வரையறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நம்ம இந்த கூட்டமைப்பு நிதி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ நிதி ஆணையம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நிதி ஆணையம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கான நிதி சார்ந்த பங்கீடினை மேற்கொள்ளக்கூடியது. இது சார்ந்த இந்திய அரசியலமைப்பில் சரத்து 280 இதை பற்றி தான் நமக்கு சொல்லும் சரிங்களா. அப்போ ஒரு வளம் அல்லது ஒரு பணம் அப்படிங்கிறது, ஒரு நிதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு மத்திய அரசுக்கு எவ்வளவு செல்ல வேண்டும், மாநில அரசுகளுக்கு எவ்வளோ செல்ல வேண்டும் அப்படிங்கிற இந்த டிஃப்ரென்சஸை நமக்கு பிரித்து கொடுக்கறது தான் என்ன சொல்கிறோம், நம்ம கூட்டாட்சி நிதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசுகள் அல்லது மத்திய அரசுகள் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியை மட்டும்தான் என்ன பண்ணணும், திறமையாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ரிசோர்சஸ், அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் முழுமையாக நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்குதுங்க சரிங்களா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விதமான பட்டியல்களாக நம்மளுடைய அரசியலமைப்பில் என்ன பண்ணப்பட்டிருக்குது. 7th schedule of the constitution explain about the 3 main important components. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் யூனியன் லிஸ்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட், மூணாவது பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட். அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் இணைப்பு பட்டியலுங்க. ஸோ இந்த 3 வகைகளில் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசுக்கென்று அதனுடைய பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்களில் மாநில அரசுகளால் தலையிட முடியாது, மாநில பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்களில் மத்திய அரசால் தலையிட முடியாது. ஆனால் பொதுப்பட்டியல் அல்லது இணைப்பு பட்டியல்னு சொல்லக்கூடிய இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியதில் 2 அரசுகளுமே அதிகாரம் செலுத்தும். அதில் மத்திய அரசு அதிகப்படியான அதிகாரத்தை செலுத்தக்கூடிய வண்ணம் நம்ம அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குங்க சரிங்களா. இப்போ இந்த மத்திய பட்டியல்னா என்னன்னு பார்க்கலாங்க. ஸோ மத்திய பட்டியலில் பொறுத்த வரைக்கும் எத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 விதமான விஷயங்கள் நம்மளுடைய மத்திய பட்டியல் வைக்கப்பட்டிருக்குது. இதற்கு எடுத்துக்காட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஃபென்ஸ், ரயில்வே, போஸ்ட், டெலகிராஃப்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அரசு சார்ந்து அரசால் உருவாக்கப்பட்டு அக்கால அரசாங்கம், அதாவது கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். பட் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம் மாகாணங்களின் ஆட்சியாக தான் இருந்தோம் இல்லைங்களா. பம்பாய் மாகாணம், மദ്രാஸ் மாகாணம், அதே மாதிரி வங்காள மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு மாகாணங்களின் ஆட்சியாக தான் நம்மளுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நமக்கு மத்திய பட்டியல் அப்படிங்கிற ஒரு விஷயம், மத்திய அரசு அக்காலத்தில் இருந்த உயர்ந்த அரசு தான் நமக்கு பின்னால் என்னவோ மாற்றப்பட்டது, மத்திய அரசாக மாற்றப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ இந்த மத்திய அரசினுடைய பங்களிப்பில், மத்திய அரசினுடைய பட்டியலில் நமக்கு மத்திய பட்டியலில் 100 விதமான மிக முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாநில அரசால போய் என்ன பண்ண முடியாது, தலையிடவே முடியாது
சரிங்களா? அதுதான் மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களுடைய மிக முக்கியமான விஷயம். அவ்வாறு எத்தனை எண்ணிக்கைகளை கொண்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பட்டியல் 100 எண்ணிக்கையை கொண்டிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே வழங்கப்படக்கூடிய சேவையாகவும் வழங்கப்படக்கூடிய பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களாகவும் தான் இந்த மத்திய பட்டியலில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாநில பட்டியலுங்க, அதாவது ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டேட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் 61 இருக்குங்க. ஸோ நம்மளுடைய யூனியன் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 100, இதுவே ஸ்டேட் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 61, இதுவே கன்கரண்ட் லிஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 52ங்க. சரிங்களா? அப்போ மத்திய அரசினுடைய அதிகாரத்தின் வரையறைக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் மாநில அரசால் என்ன பண்ண முடியாது, தலையிட முடியாது. அப்போ மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களில் மத்திய அரசு அறிவுறுத்தலாம், ஆனால் முழுமையான செயல்பாட்டையோ அல்லது முழுமையான அதிகாரத்தையோ என்ன பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அப்போ என்னென்ன மாதிரியான விஷயம் பாருங்க, பப்ளிக் ஹெல்த்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட் போய் நிறைய விஷயங்கள் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு கோவிட் பேண்டமிக் வந்துச்சு இல்லைங்களா? COVID-19 பேண்டமிக் அப்படின்னு ஒரு சூழல் உருவானுச்சு. இந்த பேண்டமிக்னா என்னென்னலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. உலகின் ஏதாவது ஒரு பகுதியில் உருவான ஒரு விஷயம் அல்லது ஒரு பாதிப்பு உலகம் முழுக்க பரவி இருந்தால் அதை தான் நம்ம பேண்டமிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை எண்டமிக் எபிடமிக்னு நிறைய விஷயங்கள் நமக்கு பார்த்துருப்பாங்க. அதில் நம்ம பேண்டமிக்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ சுகாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய பட்டியலில் தாங்க இடம்பெற்றிருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. நமக்கு 42வது சட்ட திருத்தத்தின்படி 1976 என்ன பண்ணப்பட்டிருக்குது, சுகாதாரம் அப்படிங்கிறது மாநில பட்டியலுக்குள்ளே இடம்பெற்றிருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் மக்கள் ஒட்டுமொத்த இந்திய நாட்டினுடைய மக்களினுடைய அனைத்து தேவைகளையுமே நம்ம பூர்த்தி செய்யும் விதமாகவும் அவர்களுக்கு முழுமையான சுகாதாரத்தை வழங்குவதற்காகவும் தான் இந்த மாதிரி மாநில பட்டியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டு அதில் நம்மளுடைய பொது சுகாதாரம் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்குதுங்க. அப்போ இந்த மாநில பட்டியல் சார்ந்த விஷயங்கள்ல COVID-19 பேண்டமிக் வந்துச்சு. அப்போ நமக்கு மத்திய அரசு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, கேசஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது, இஃப் யூ ஆர் இன் நீட் யூ கேன் என்ன பண்ணலாம், நம்ம அதை கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், 144 போட்டு நம்ம என்ன பண்ணலாம், லீவ் விடலாம் அல்லது லாக்டவுன் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதுக்காக மத்திய அரசு அதிகாரத்தை செலுத்தாது. எதன் மீது, மாநில அரசின் பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்து மத்திய அரசு என்ன பண்ணது, அதிகாரத்தை செலுத்தாது. ஆனால் அதற்கு பதிலாக நமக்கு என்ன பண்ணலாம், மாநிலங்களுக்கு அறிவுறுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வைக்கப்படுங்க. இதுதான் மாநில பட்டியலுங்கிற ஒரு விஷயம் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம்ங்க. சரிங்களா? இதுவே கன்கரண்ட் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் அ 52 சப்ஜெக்ட்ஸ். அப்போ மொத்தம் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு பொதுவாகவே என்ன பண்ணப்பட்டிருக்குது, இந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ எல்லா நாளையுமே என்ன பண்ணப்படுதுங்க, இது முழுமையாக பகிரப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு எக்ஸாம்பிள் தான் நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி, அதே மாதிரி ட்ரேட் யூனியன், தென் சோஷியல் எக்கனாமிக் பிளானிங் அண்டு நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் நம்ம கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் 3 விதமாக நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க, நமக்கு மாநில பட்டியல், மத்திய பட்டியல் மற்றும் பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 விதமான பட்டியல்களுக்கு விதமாக அதிகாரங்கள் வரையறுத்து கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுல யார் சார் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, அதாவது எலக்ட்ரிசிட்டி, ட்ரேட் யூனியன், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் பிளானிங்லான்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம், அதாவது அதிக அளவிலான அதிகாரத்தை மத்திய அரசு பெற்றிருக்கும், குறைந்த அளவிலான எண்ணிக்கையை மாநில அரசு பெற்றிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதை தான் நமக்கு இந்த 3 விதமான பட்டியல்களும் விளக்குதுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், மத்திய மாநில அரசுகளின் பண்பளிக்கும் உறவு வருமான வழிகள், அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நமக்கு ஏற்கனவே ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். ஆர்டிகல் நம்பர் 218 நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ இந்த சரத்தின் படி தான் நமக்கு ஒரு வருவாய் ஆதாரங்கள் அப்படிங்கிறது எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்குது, மத்திய அரசுக்கான வருவாய் ஆதாரம், மாநில அரசுக்கான வருவாய் ஆதாரம், டாக்ஸஸ் லிவிட் அண்ட் கலெக்டட் பை த யூனியன் பட் அசைன்டு டு த ஸ்டேட்ஸ். அப்போ மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள். அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்டிகல் 269 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே 268னா பாருங்க, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசுகள் தான் என்ன பண்ணுது, அதை வசூலித்து பயன்படுத்தி கொள்கிறது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்,
ஆர்டிகல் 268ன்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நமக்கு அரசால் வசூலிக்கக்கூடிய வரிகள், சரிங்களா? ஸோ அப்படி வசூலிக்கக்கூடிய வரி மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டு, மத்திய அரசாலேயே விதிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு என்ன பண்ணப்படுதுங்க, தொகை ஒதுக்கி வழங்கப்படுகிறது. சரிங்களா? இதுவே அடுத்தது பாருங்க, மத்திய அரசால் தான் வட்டி விதிக்கப்படுகிறது, ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது என்பதை குறிப்பது என்னது, ஆர்டிகல் 268 அப்படின்னு நாம் பார்ப்போம். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் தான் என்ன பண்ணப்படுது, ஆர்டிகல் 272 மற்றும் 270 அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்துங்கிற ஒரு விஷயம் அல்லது மத்திய அரசு சார்ந்த விஷயங்கள் அல்லது மாநில அரசு சார்ந்த விஷயங்கள்னு நம்ம நிலைகள் பகிர்ந்திடும் பொழுது ஒவ்வொரு இடங்களையும் என்ன பண்ணப்படுது, சில வரிகள் மத்திய அரசாலே வசூலிக்கப்பட்டு மத்திய அரசே வசூலிச்சுக்குது. ஆனால் சில இடங்கள்ல என்ன பண்ணப்படுது, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசுகள் வசூலிக்கிறது. அப்போ இதற்கான அடிப்படை வரையறை எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மத்திய மாநில அரசு உறவுகள் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதனால தான் பல காலகட்டங்களில் மத்திய மாநில அரசுகள் சில செயல்பாடுகளை ஆராய்வதற்காக ஒரு குழு ஒன்று அமைக்கப்படும். சரிங்களா? அந்த குழு அறிக்கையை சமர்ப்பிக்கும். அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாட்டினுடைய நிதி நிலைமை எவ்வாறெல்லாம் இருக்கிறது, பணத்தினுடைய புழக்கம் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும், நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் அப்படின்னா என்ன அர்த்தங்க, மத்திய அரசு தான் டாக்ஸை இம்போஸ் பண்ணுது, மத்திய அரசு தான் வசூலிக்கவும் செய்யுது, ஆனால் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்துக்கு என்ன பண்ணுது, பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் அப்படின்னு நாம சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம், மத்திய அரசால் உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்ட அந்த விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணப்படுதுங்க, மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுது. ஸோ இதுதான் நமக்கு எங்க ரெப்ரசென்ட் ஆயிருக்குது, ஆர்டிகல் 270 அண்ட் 272. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம டோட்டலாகவே மத்திய மாநில அரசு உறவுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த யூனியன் சோர்சஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யூனியன் சோர்சஸ்க்கு நமக்கு பயன்படுது அல்லது இந்த யூனியன் சோர்சஸ் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த யூனியன் சோர்சஸ்ல நம்ம கார்பரேஷன் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. சரிங்களா? அடுத்தது இன்னும் எளிதாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கரன்சி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரெக்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, அதே மாதிரி கஸ்டம்ஸு, டொபாக்கோ மீது போடப்படக்கூடிய வரி பணம். ஏன்னா இந்த அதிக வரிகள் அதிகமாக அதிகரிக்கப்படும் பொழுதுதான் என்ன பண்ணுவாங்க, அந்த பொருட்களினுடைய பயன்பாடுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஃபாரின் லோன்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க்குங்க, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க், அதே மாதிரி மத்திய அரசுக்கு கிடைக்கக்கூடிய டெப்ட், பொது கடன். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முதலீடுகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அது சார்ந்து எல்லா விஷயங்கள்ல இருந்தும் நமக்கு என்ன கிடைக்கணும், நமக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் யூனியன் சோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுவே ஸ்டேட் சோர்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அங்கே கார்பரேஷன் டேக்ஸ் மாதிரி இங்கே கேபிடேஷன் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அடுத்தது விவசாய நிலங்களுக்கான வரிமுறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நாம் பயன்படுத்தக்கூடிய நிறைய கூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி செய்யப்பட்டு அல்லது அது பரிமாற்றம் செய்யப்பட்டு மாநிலங்களில் விற்கப்படக்கூடியது ப்ளஸ் எல்லாமே சேர்த்து வர்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டேட் சோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் லேண்ட் ரெவென்யூங்க, லேண்ட் ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநிலங்களுக்கான மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஸ்டாம்ப் டியூட்டிங்க ப்ளஸ் அக்ரிகல்ச்சரல் இன்கம்ங்க, அக்ரிகல்ச்சரல் இன்கம் விவசாயம் சார்ந்து பெறப்படக்கூடிய வருமானங்கள். அது மட்டும் இல்லாமல் அரசினுடைய நிலங்கள் மற்றும் கட்டிடங்கள். சரிங்களா? ஸோ மத்திய அரசினுடைய அதாவது மாநில அரசினுடைய நிலம் மற்றும் அது சார்ந்த வளாகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன்,
குட்ஸ் ஏரியாஸ் நமக்குள்ளே வர்றது, அல்லது நம்ம ஏதாவது ஒரு வகையில் நியூஸ் பேப்பர்ஸ் வாங்குகிறோம் அல்லது அனிமல்ஸ் வாங்குகிறோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே மாநில அரசினுடைய அதிகாரங்களில் நமக்கு வருங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள், taxes levied and collected by the union but assigned to the stateஸுங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயம் எங்கு வசூலிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தின் மீது தான் வசூலிக்கப்படும். சரிங்களா? அதர் தென் தட் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். அப்போ நார்மலான ஒரு விஷயத்துலேருந்து என்ன பண்ணல, நமக்கு டாக்ஸஸை பிரித்து கொடுக்கல. எந்த இடங்களில் நமக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குதோ அந்த இடத்த அனாலிசிஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த டாக்ஸஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லிவி பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கலெக்ட் பண்ணி அதை என்ன பண்ணிடுது, மாநில அரசுகளுக்கு பயனுள்ளதாக மாற்றுது. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே ஃபேர்ஸ் அண்ட் ஃப்ரைட்ஸ், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்டிகல் 269 சொல்கிற மாதிரி டாக்ஸஸ் லிவிட் அண்ட் கலெக்டட் பை த யூனியன் பட் அசைன்டு டு த ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 268ங்க, டியூட்டிஸ் லிவைட் பை த யூனியன். அப்போ மத்திய அரசால் விதிக்கப்படுகிறது பட் கலெக்டட் இன் அப்ரோப்ரியேட் பை த ஸ்டாட்யூ பை த ஸ்டேட்ஸ். சரிங்களா? அப்போ மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசுகள் வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு சரத்து தான் ஆர்டிகல் 268. சரிங்களா? அப்போ இந்த ஆர்டிகல் 268 வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the stamp duties, stamp duty preparations, அதே மாதிரி it shall be levied by the government of India, levied by the government of India but shall be collected. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய வித்தின் த ஸ்டேட்குள்ளே நம்ம பண்ணக்கூடிய சில டியூட்டிஸை வச்சும் என்ன பண்ணப்படுது, ஆர்டிகல் 268 அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுதுங்க. இதுவே ஆர்டிகல் 270 பார்த்தீங்க அப்படின்னா taxes which are levied and collected by the union but which may be distributed between the union and the states. சரிங்களா? இந்த மாதிரி இடங்களில் வரதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா taxes on income அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ யூனியன் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் அதர் தென் நம்மளுடைய எக்ஸஸ் டியூட்டியை தாண்டி மெடிசனல் ப்ரிப்பரேஷன் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு எந்த இடத்துல வச்சாலும் யூனியன் லிஸ்ட்டுக்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே யார் கண்ட்ரோலில் வந்துடும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரியான பகிர்வு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது இந்த கூட்டாட்சி நிதியில். சரிங்களா? அடுத்தது இதனுடைய கொள்கைகள், அதாவது பிரின்சிபல் ஆஃப் ஃபெடரல் ஃபைனான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கூட்டாட்சி நிதி அல்லது கூட்டரசு கொள்கைகளை வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸுங்க. அப்போ நம்மளுடைய கூட்டாட்சி நிதி அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அட்டானமஸாக இருக்கணும், இருந்து என்ன பண்ணுது, இன்டர்னல் ஃபினான்ஷியல் விஷயங்களையும் என்ன பண்ணணும், கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இண்டிபெண்டன்ஸ் இருக்கிற காரணத்தினால நமக்கு அரசும் என்ன பண்ணுது, தன்னுடைய செயல்பாடுகளை ஈஸியாக மேற்கொள்வதற்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டிங்க. ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ரிசோர்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஸோ தட் ஈச் ஸ்டேட் ரிசீவ் ஏ ஃபுல் ஷேர் ஆஃப் நேச்சர். அப்போ எல்லா மாநிலங்களுக்குமே என்ன பண்ணும், பணப்பங்கீடு மற்றும் அந்த சார்ந்த நிதி சார்ந்த பங்கீடுகளை மேற்கொள்வதற்கு கண்டிப்பாக முன்முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். சமத்துவம் அப்படிங்கிறது நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மிட்டிங்க. அதாவது கூட்டாட்சி நிதியில் எல்லா ஸ்டேட்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலான டேக்ஸ் பேமெண்ட் வாங்குவாங்க. எதில், ஃபெடரல் ஃபைனான்ஸில். ஆனால் அந்த பிரின்சிபல் இங்கே நம்ம கண்டினியூ பண்ணவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் நமக்கு என்ன இருக்குது, பிரிஞ்சு இருக்கிறதுனால அதனால் நம்ம ஒரு யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுல வேணால் பண்ணலாமே தவிர ஃபேமிலியில் நம்ம பண்ணுறது கஷ்டம். அடுத்தது பாருங்கள் பிரின்சிபல் ஆஃப் அடிக்குவசி ஆஃப் ரிசோர்ஸஸ்ங்க. நான் முதல்ல சொன்னதான், வேர் எவர் யுவர் ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள் யூ கேன் ஈஸிலி
யூஸ் இட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ அந்த அடிக்குவசி அப்போ வளங்களே இருக்குதுங்கிற பட்சத்தில் மத்திய அரசு மாநில அரசுக்கான வளங்கள் எவ்வாறெல்லாம் வழங்கப்பட்டிருக்கும் அல்லது அதற்கான வரையறைகள் எவ்வாறெல்லாம் தொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசிங்க. நிதி சார்ந்த செயல்பாடுகள் மேற்கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக நமக்கு ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுனாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே என்ன பண்ண போகுது, புதிய வருவாய் ஆதாரங்களை உருவாக்குவதற்கான பல முயற்சிகளை எடுக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்த பற்றியும் சொல்கிறது தான் ஃபிஸ்கல் அக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இன்டகிரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட். அதில் எந்த விதமான குழப்பமுமே கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுனால தான் ஃபெடரல் சிஸ்டம் என்ன ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் சர்வைவ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் எஃபிஷியன்சிங்க. ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன வெல் ஆர்கனைஸ்டாகவே இருந்தாலும் அது எஃபிஷியன்ட்லி கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் நம்மளுடைய பிரின்சிபல் ஆஃப் எஃபிஷியன்சி இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்கானமி. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் முறையான டாக்ஸ் கலெக்ஷன், முறையான செலவினங்களை மேற்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்கானமி நமக்கு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுதுங்க. அடுத்தது ஃபைனலி பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டிங்க. எல்லா கவர்மெண்ட்டுமே இட் ஷுட் பி அக்கௌண்டபிள் டு இட்ஸ் ஓன் லெஜிஸ்லேட்டர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் ஹேஸ் டு சப்மிட், அதாவது சென்ட்ரல் டு தி பார்லிமெண்ட். சரிங்களா? இதுவே ஸ்டேட் யாருக்கு கொடுப்பாங்க, அசம்பிளிக்கு, சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபெடரல் ஃபைனான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. தேங்க்யூ.